தாய் தமிழ் உறவுகளுக்கு புரட்சி வணக்கங்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சை எழுந்தது. அதாவது சீமான் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களை சண்டாளன்னு சொல்லி திட்டிட்டாரு. அதே மாதிரி சாட்டை துரைமுருகன் அவர் மேலேயும் அதே ஒரு பிரச்சனை கேஸ்லாம் போட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஆக்குறாங்க, பெரிய விமர்சனம் பண்ணாங்க. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சில சில மாதங்களுக்கு முன். அப்போ அந்த காலகட்டத்துல நான் ஒரு என்ன பண்ணேன், அத பார்த்துட்டு உண்மையிலே சண்டாளன்னு ஒரு ஜாதி இருக்கா? அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஜாதி பட்டியல மொத்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்தேன். பார்க்கும்போது அந்த நேரத்துல எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அந்த லிஸ்ட்ல தமிழ்ங்கிற வார்த்தையே எங்கேயுமே இல்ல. தமிழருங்கிற ஒரு எங்கேயுமே குறிப்பிடல. ஆனா திராவிடர்ங்கிற வார்த்தை இருக்கு. அதே மாதிரி பல மொழி தெலுங்கு, தமிழ், தெலுங்கு, கன்னடம் அந்த மாதிரி பல மொழியோட சொற்கள் இருக்கு. தமிழ்ங்கிற இது எங்கேயுமே இல்லையே அப்படிங்கிற ஒரு பதட்டம் எனக்கு ஏற்பட்டுச்சு. அந்த அந்த பதட்டத்துக்கு அப்புறம் நான் ஒரு காணொளி பேசியிருந்தேன். ஒன் வாய்ஸ் தமிழ்ல கணேஷோட பேசியிருந்தேன். இந்த மாதிரி இருக்கு கணேஷ் அப்படின்னு சொல்லி நான் பேசியிருந்தேன். அதே மாதிரி நான் அந்த அந்த ஜாதிப்பட்டியலை வாசிக்கும் போது எனக்கு பல விஷயங்கள் தெரிய வந்தது. என்ன தெரிய வந்தது அப்படின்னா, நம்ம இதுவரைக்கும் சில வார்த்தைகள் ஒரு வசை சொல்லா ஒரு கெட்ட வார்த்தையா நினைச்சு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா அதுலலாம் ஜாதி பேர் இருந்திருக்கு. அப்ப அதெல்லாம் அவங்க மனதுகளை எப்படி புண்படுத்தி இருக்கும் அந்த காலகட்டத்துலன்னு எனக்கு மனசுக்கு ரொம்ப ஒரு பதட்டமா இருந்தது. அப்போ ஒரு ஒரு உணர்ச்சி பொங்க தான் அந்த காணொலியை நான் கணேஷ்ட பேசியிருந்தேன். பேசியிருக்கும்போது அந்த காணொலியிலேயே நான் என்ன குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை தெரியும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மிக ஒரு மதிநுட்பமான ஒரு அரசியல் திறனாய்வாளர் தான். அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரொம்ப அளந்து தான் பேசுவாரு, ஆழமா பேசுவாரு. அதே மாதிரி அவரை அவரோட ரீடிங் இன் பிட்வீன் த லைன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அவர் வார்த்தைகளுக்கு இடையிலே அவர் வைக்கக்கூடிய அரசியல் ரொம்ப நுட்பமா இருக்கும். அதை நீங்க தொடர்ந்து அவர் கவனிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவர் கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரர் தான். அந்த காணொலியில நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அவரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நான் மிகவும் மதிக்கிறேன். ஆனா அவரு சீமான் அவர்கள பத்தி பேசுறது யூடியூப்ல மட்டும்தான் பேசுவாரு. அவர் பொது ஊடகங்கள்ல, மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்ல, சேட்டலைட் ஊடகங்கள்ல இருக்கும்போது சீமான் அவருக்கு அந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாரு. அவர் என்னதான் இருந்தாலும் அண்ணாமலை தான் ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுவாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அது நீங்க கவனிச்சு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவர் யூடியூப்ல சீமான் அவர்கள் ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுவாரு. மற்ற ஊடகங்கள்ல கொஞ்சம் அடக்கி வாசிப்பார். சில நேரங்கள் அப்படி தவிர்த்து கூட போயிடுவாரு. ஸோ அப்ப அவருக்கு அதுக்குண்டான நெருக்கடி இருந்திருக்கும் போலன்னு நான் அந்த காணொலியில குறிப்பிட்டு பேசியிருந்தேன். அந்த காணொலி அவருக்கு போய் சேர்ந்திருக்கு. எப்படியோ அவர் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அவர் கணேஷ் அவர்களுக்கு அழைப்பெடுத்து பேசினாரு. இந்த மாதிரி தம்பிகிட்ட சொல்லுங்க, என் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கான். இருந்தாலும் சொல்லுங்க, நான் தொடர்ச்சியா பேசுறேன்னு சொல்லுங்க. மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்திலேயே நான் பேசுறேன்னு தம்பிகிட்ட சொல்லுங்க, நிச்சயமா பேச சொல்லுங்க. நானே அருணுக்கு பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு அன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அண்ணன் அடிக்கடி சொல்லுவாரு, வினை ஆற்றாத சொல் வீண் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப நான் ஒரு உள்ளத்துல இருந்து வர வார்த்தை தான் இன்னொரு உள்ளத்தை போய் அடையும்னு சொல்லுவாரு. நான் அப்ப அதை ஒரு ஜென்யூன் கன்சர்னா நான் அதை ரைஸ் பண்ணியிருந்தேன். நீங்க ஆதரிச்சு பேசுறீங்க, அவரோட நீங்க கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவரோட அவர் எடுத்து வைக்கிற கருத்துக்கள்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்க்குறீங்க. ரொம்ப நன்றி ஐயா. ஆனா நீங்க இதை பாரபட்சமா பண்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லியிருந்தேன். அப்ப அது அவருக்கும் மனசுல போய் சேர்ந்துருக்கு பாருங்க. இதுதான் இந்த உள்ளத்துல இருந்து வர வார்த்தைகள் தான் இன்னொரு உள்ளத்தை போய் தொட முடியும். அது புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அவரை நான் ஏன் இந்த இடத்துல குறிப்பிட்டு நான் பேச விரும்புறேன் அப்படின்னா, அவரு அவரு சொன்ன சில காயினேஜஸ் ஒவ்வொரு டைம்லயும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அவர் முதல்ல எடப்பாடியார் எலெக்ஷன்னு சொல்லுவாரு, 10 தல பழனிசாமின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அந்த சில சின்ன ஃப்ரேஸ், அந்த கேட்சி ஃப்ரேசஸை வச்சு ஒரு அரசியலை பேசுறதுங்கிறது ஒரு மதிநுட்பமான ஒரு விஷயம். அவரு இப்போ என்ன ஒரு நரேட்டிவ் செட் பண்றாருன்னு நீங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, மோடி அவர்களுக்கு சீமான் அவர்களை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இஷ்டம். அவர் நிதிஷ்குமார் மாதிரி சீமான் அவர்களை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு கருத்தியல் அவர் ஒரு நரேட்டிவை செட் பண்ணி கொண்டு வராரு. இதுல நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, மோடி அவர்களுக்கு சீமான் அவர்களை பிடிக்கிறதுல எனக்கு எந்த வியப்பும் இல்லை. சொல்ல போனா மோடி அவர்களும் களத்துல, அதாவது ரொம்ப கீழ்மட்டத்துல இருந்து கிரவுண்ட்ல இருந்து மேல அந்த ஆதிக்க சக்திகளை எல்லாம் தாண்டி மேல நின்று இந்திய பிரதமரா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை. உங்களுக்கு அவர் இப்போ மோர் தேன் அவரோட ஐடியாலஜி, அவர் பொலிட்டிக்கல்ல அவரோட உழைப்பும் அவரோட இதுவும் ரொம்ப பெருசு. அப்படிதான் வந்திருக்காரு வளர்ந்து. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் தரையில இருந்து ஒண்ணுமே இல்லாம, அதாவது அவர் சொல்லுவார்ல, நான் ஒண்ணுல இருந்து தொடங்கல, ஒரு புள்ளியில இருந்து தொடங்குறேன் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி இடத்துல இருந்து இப்போ வந்து நிக்கிறார். 8.2 விழுக்காடுல மக்களை ஒன்றிணைச்சு அரசியல் சக்தி, பெரும் மாபெரும் அரசியல் சக்தியா வளர்ந்து நிக்கிறாரு. அப்போ இப்பேற்பட்ட ஒரு குணாதிசயம் உள்ள ஒரு ஆளை ஒரு உழைப்பாளியை இன்னொரு உழைப்பாளியை ரெக்கக்னைஸ் பண்றதுல பிடிக்கும்னு சொல்றதுல எனக்கு எந்த வாய்ப்பு இல்லை. அது ஒரு நியாயமான சாதாரணமான ஒரு விஷயம். அது அதை அவரு குறிப்பிடுறாரு. அதே மாதிரி அவர் இன்னொரு அரசியல் ரீதியா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சீமான் அவர்களை நிதிஷ்குமார் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த ஆஃபரை நிச்சயமா வைப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றாரு.
இந்த இடத்துல நான் எப்படி பார்க்குறேன், 2 விஷயம் பார்க்குறேன். ஒண்ணு, அவர் பேசுற நீங்க தொடர்ச்சியா ரவீந்திர துரைசாமிய கவனிச்சு வந்தா தெரியும். அவர் ஒரு பெரிய ஆள சிறிய ஆளா காட்டணும் அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற சிறிய ஆள பெரிய ஆளா காட்டுவாரு. அதுக்கு உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எப்படின்னா, நீங்க எடப்பாடி அவர்களின் மதிப்ப அதிமுகவ வந்து அவரோட அரசியலையும், அவரோட ஸ்டேச்சரையும் கம்மி பண்ணணும்னா, தேமுதிகவ உயர்த்தி பேசுவாரு. உங்களால தான் வந்து ஒரு 5 விழுக்காடு வாக்கு எக்ஸ்ட்ரா வந்தது. தேமுதிக விஜயகாந்த்னால தான் வந்தது. நீங்க உங்களுக்கு அந்த அந்த பலன் கிடையாது. அப்படிங்கிற மாரி இது பண்ணி பேசுவாரு. ஸோ இந்த அத நீங்க இத அப்படியே பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா, இங்க அ அதிமுகவ வழிக்கு கொண்டு வரதுக்காகவும் இந்த அரசியல் அவர் பேசலாம். இது ஒரு பாசிபிலிட்டி. அதிமுகவ வந்து ஒருவேளை சீமான் அவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா அதை சீமான் அவர்கள் ஒருவேளை ஏத்துக்கிட்டா இது ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியா திமுகக்கு எதிராக வந்து நிக்க. ஏன்னா நீங்க இப்ப போற ரேஸே என்னன்னா, நீங்க நம்ம திராவிடத்தை அடிச்சு அடியில என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பக்கம் பயங்கரமா போலரைஸ் ஆகும். அது அந்த ப்ராக்டிகாலிட்டி நம்ம ஒத்துக்கணும். நம்ம என்னதான் திராவிடங்கிற கோட்பாட்டை வந்து உடைக்கணும்னு நினைச்சாலும், பெரியார் அவர்கள் பிம்பத்தை உடைச்சு சுக்குநூறாக்கணும்னு நினைச்சாலுமே, அது வந்து எப்படின்னா இந்த பக்கம் திமுக பக்கம் பயங்கரமா ஹெவியா போலரைஸ் ஆகும். அதுக்கு காரணம் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த நம்ம நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு திராவிடங்கிற சித்தாந்தம் கோட்பாட்டை பின்பற்றி வர்றவங்க, நான் யாரை சொல்ல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் மிகப்பெரிய ஜாம்பவான்களா இருக்காங்க. எல்லா எல்லா பிசினஸ்லயும் எல்லா இதுலயும் வந்து ஏன்னா அவங்க நம்ம கடைசி ஆண்ட மன்னர்கள் வாரிசுல வந்தவங்க அவங்க. அப்படிங்கும்போது அவங்க எவ்வளவு பெரிய ஒரு நில உடைமை சமூகங்களா இருப்பாங்க, எவ்வளவு பெரிய ஒரு பிசினஸ் தாக்கங்கள் அவங்கள்ட்ட இருக்கும், அவங்களால என்னென்ன பண்ண முடியும் தமிழ்நாட்டு லாபிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ப்ராக்டிக்கலா ஒத்துக்கிட்டு தான் நம்ம இந்த விஷயத்த இந்த அரசியலை பேசணும். ஸோ இது எல்லாமே நம்மளை விட்டு அந்த ஆப்போசிட் சைட்ல தான் போல்ரைஸ் ஆகும். அப்ப நம்ம வந்து இந்த பக்கம் நமக்கு நமக்கு ஒரு ஆதாயம் இந்த இடத்துல என்ன வந்திருக்கு அப்படின்னா, நம்ம நம்ம திராவிடம்ங்கிற கோட்பாட்டுக்கு எதிராக நின்னு பேசுறோம். அப்படி பேசும்போது என்னன்னா, இந்த இந்தியம் பேசுற கோட்பாட்டுக்கும் திராவிடம் வந்து எதிரா தான் இருக்கு. அதனாலதான் அவங்க வந்து நம்மள வந்து அந்த கருத்துருவாக்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்களான தினமலரும் சரி, குருமூர்த்தியும் சரி, அதே மாதிரி ரங்கராஜ் பாண்டே அவர்களும் சரி, அந்த மாதிரி அந்த கட்டமைப்பு அந்த நெக்ஸஸ் நெட்வொர்க்ல இருக்கவங்க எல்லாம் வந்து திராவிடத்துக்கு எதிராக தமிழ் தேசியத்து பக்கத்துல இருந்து விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் நீங்க பாத்தீங்க, நான் போன காணியில கூட சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இங்க உருவாகி வருது. இங்க ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஒரு பெரிய சக்தியை எதிர்க்கிறோம் அப்படின்னா, இந்த எதிர்த்து திசையில இருக்கக்கூடிய சக்திகள்லாம் ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு களம் வந்து பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ்ல நிச்சயமா அதுதான் வந்து செயல்படும் அப்படிங்கிறதான் என்னோட பார்வை. அது வந்து கருத்தியல் ரீதியா ஒத்து போகாது. ஆனா ஒரு மெட்டீரியல் பாலிடிக்ஸ்ல வந்து உங்களுக்கு பலத்தை அப்படிதான் வந்து சேர்க்க முடியும். அதுதான் வந்து நிதர்சனமான உண்மைன்றத என்னோட பார்வை. நான் இன்னொன்னு சொல்றேன். எனக்கு வந்து சீமான் அவர்களோட நெருக்கமா பயணிக்கக்கூடிய ஒரு நபர் வந்து நம்மளோட காணொளிகளை முன்னாடி பார்த்துட்டு ஒரு நாள் எனக்கு அழைப்படுத்தி பேசினார். பேசும்போது என்ன சொன்னாரு, நீங்க வந்து எங்க இருக்கீங்க, நீங்க சீமான் அவர்கள் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களா, எப்படி இவ்வளவு சரியா அவரை கவனிச்சு கணிக்கிறீங்க அவரோட அரசியல் பாதை அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்பாரு. அதான் நான் என்ன சொன்னேன், இல்லைன்னா நான் வந்து அவரை பார்த்ததில்ல. ஆனா 2011 காலகட்டத்தில இருந்தே வந்து நான் தொடர்ச்சியா அவரை கவனிச்சு வரேன். அவரோட அரசியல் நகர்வு, அவரோட பேச்சுக்கள் எதை நோக்கி போயிட்டு இருக்காரு எல்லாமே கவனிச்சு வரேன். அந்த அரசியலை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் அவரை நேர்ல சந்திக்கணும்லாம் வந்து இது இல்ல, தேவை கிடையாது. அவரும் ரொம்ப அவர் என்ன பண்ணாரு, என்னோட ஒரு காணொளி அண்ணனுக்கு அனுப்பியிருக்காரு. அவர் அதை பார்த்துட்டு, ஓ தம்பி நல்லா பேசுறாப்புலன்னு சொல்லி அவர் இந்த மாதிரி உங்களை பார்த்தது இல்லையாருன்னா டெக்ஸஸ்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தார். அப்போ என்ன ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அந்த தருணங்கள். அதை நான் இன்னைக்கு பகிர்ந்துக்கலாம்னு நினைச்சேன். அவர் என்ன சொன்னாரு என்கிட்ட அப்படின்னா, அவர் ரொம்ப நெருக்கமா பயணிக்கக்கூடிய ஆள் அண்ணனோட. களத்துல பத்திரிகையாளரா இருந்து களத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் சேகரிச்சு அண்ணனுக்கு கொடுக்குறவர். அவரே சில அதாவது இந்த உங்களுக்கு தெரியும், இப்போ ஆன்மீக ரெட்டிகள் நிறுவனம் அது இது நிறைய அண்ணனுக்கு இப்போ வந்து இந்த டேட்டா எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க் உருவாயிருச்சு. அப்ப அந்த டேட்டா எடுத்து கொடுத்து ப்ராக்டிக்கலா சில விஷயங்களை சொல்லும் போதே அவர் கொள்கைக்கு அது ஒத்து வரலைன்னா அதை அந்த அந்த முடிவு எடுக்க மாட்டாராம். அந்த ஒரு செயலை செய்ய மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொன்னாரு. இந்த எனக்கு எனக்கு அழைச்சு பேசின அவரோட நண்பர் சொன்னாரு. அப்ப எனக்கு அது கொஞ்சம் வெற்றிக்காக என்ன வேணா பண்ணலாம். இந்த தேர்தல் அரசியல்னு இருக்கிற இடத்துல, அவர் வந்து அந்த கொள்கை சார்ந்த சில சில விஷயங்கள் இல்லைன்னா அதை பண்ண முடியாது, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சில நிலைப்பாடு எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னாரு. அதுல எனக்கு கொஞ்சம் பெருமையா இருந்துச்சு, கொள்கை சார்ந்து போறாரு அப்படின்னா. நமக்கு இன்னொரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம பேசுற தமிழ் தேச அரசியல் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டான அரசியலா இருந்தாலுமே, உலக தமிழர்களின் கான்சியஸ்னஸை யுனைட் பண்றதுக்கும், சிந்தனைகளை யுனைட் பண்றதுக்கும் நமக்கு லாபி வந்து உலக லெவல்ல தேவைப்படும். இந்தியா பியாண்ட் த பார்டர்ஸ் இந்த டிப்ளமசி ராஜதந்திரம் எல்லாம் வந்து இந்திய அரசாங்கத்தை தமிழ்நாட்டு அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாதான் நம்ம வந்து உலக தமிழர்களுக்கு உண்டான லாபியை பண்ண முடியும், அந்த டிப்ளமசியை பண்ண முடியும், தமிழ்நாட்டு அரசுக்கு உண்டான வேலைகளையும் நம்ம வந்து செய்ய முடியும். இப்ப பாருங்க, 40 பாராளுமன்ற தேர்தல் எம்பிக்களை வச்சுக்கிட்டு இவங்களால ஏதாவது பண்ண முடியுதா? நம்ம நம்ம தமிழ் தேசிய அரசியல் ஆட்சி அமையும் போது நம்ம கையில 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா அதை வச்சுதான் நம்ம வந்து உலக தமிழுக்கு உண்டான அரசியல் நம்ம பேச முடியும். இந்த பாராளுமன்றத்துல இதை வந்து முழங்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப வந்து அந்த இந்திய நாட்டை ஆளக்கூடிய
சக்திகளோட நமக்கு வந்து லாபி தேவை. அதே மாதிரி இன்டர்நேஷனல் லாபியும் அப்போ அது அவங்கள வச்சு தான் பண்ண முடியும். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ இவர் இப்போ சொல்லிட்டு வர இந்த கருத்து நிதிஷ்குமார் மாதிரி சீமான் அவர்களை ப்ரொஜெக்ட் பண்ண போறாரு அந்த ஆஃபர் வந்து சீமான் அவர்களுக்கு வரும், நிச்சயமா வரும். நானும் நிச்சயமா வரும் தான் நம்புறேன். ஏன்னா வந்து ஒரு உழைப்பாளி இன்னொரு உழைப்பாளி ரெக்கக்னைஸ் பண்றாரு. அந்த நிதிஷ்குமார் மாதிரி சீமான் அவர்களை ப்ரொஜெக்ட் பண்ண போறாருங்கிற ஒரு ஆஃபர் நிச்சயமா 26ல வரும் தான் நான் பாக்குறேன். இதுல வந்து பாஜக என்ன கணக்கு போடுவாங்க அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சீமான் அவர்களை ப்ரொஜெக்ட் பண்ண போறோம்னு தெரிஞ்சு அது ஒரு மிகப்பெரிய கூட்டணியா அது வந்து வந்து நின்றோம். பெரிய வாக்கு வங்கி இருக்கிற கூட்டணியா அது வந்து இந்த இப்ப இருக்கிற திமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டணியா அமைஞ்சிடும். அது வந்து எடப்பாடி அவர்களை வந்து ரொம்ப வீக்கெண்ட் பண்ணிடும். அதிமுக வந்து ரொம்ப வீக்கெண்ட் பண்ணும். அதை வீக்கெண்ட் பண்றதுக்கு அவர் விரும்புவாரா இல்ல வந்து அடிப்படிஞ்சு வருவாராங்கிறதுல தான் இந்த ஒரு டக் ஆஃப் வாரே இருக்கு, இழுபறியே இருக்கு. ஸோ இந்த நரேட்டிவ் இவரை வழிக்கு கொண்டு வர்றதுக்கு தான் இந்த கருத்துக்களை இவர் முன்வைக்கிறாரா, இல்லை உண்மையிலேயே வந்து சீமான் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஆஃபர் வந்தா அதை எடுத்துட்டு அக்செப்ட் பண்ணி போய் நின்னா நமக்கு வந்து அனுகூலமா இருக்குமா, இல்ல தனிச்சு நின்னா அனுகூலமா இருக்குமா? ஏன்னா நம்ம இப்ப தனிச்சு நின்னோம் அப்படின்னா நம்ம 26ல வந்து எதிர்கட்சியா அமர முடியுங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கா? இல்ல வந்து இது நான் பிராக்டிக்கலா பேசுறேன். நம்ம ஆட்சியை பிடிக்கணுங்கிறதான் இலக்கு. ஆனா நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம திராவிடத்தை அடிச்ச அடியில எப்படி போலரைஸ் ஆயிருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அடுத்த சக்திகள் இப்ப எல்லாமே சிதறி கிடக்கிற எதிர்கட்சிகள் வந்து இன்னும் முழுசா கன்சாலிடேட் ஆகலைங்கிறது வந்து களத்துல உண்மையான விஷயம். புதுசா விஜய் வேற உள்ள வந்து ஒரு குட்டையை குழப்ப போறேங்கிற லெவலில் நிற்கிறாரு. அங்கே ஆதவர்ஜுனா போய் சேர்ந்திருக்காரு, அவர் எடப்பாடியோட ஆளு. ஸோ அந்த டைனமிக்ஸ் எப்படி ஒர்க் ஆக போகுது, இது எல்லாமே நம்ம போக இந்த ஒரு வருஷத்துல தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நிதிஷ்குமார் மாதிரி சீமான் அவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய கிறிஸ்துவர் வாக்கு வராது. அது அந்த பக்கம் தான் ஃபுல்லா கன்சாலிடேட் ஆயிருக்கு. தீகா மூலமா அது எப்படி நடக்குதுன்னு நான் உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்தா அதை எடுத்துட்டு முன்னால போனா நமக்கு வந்து நம்மளோட டிப்ளமசி ராஜதந்திரத்துக்கு வந்து அது வந்து ஒத்து வருமா, அது பண்ணா சரியா வருமாங்கிறத வந்து நீங்க சிந்திச்சு பாருங்க. நீங்க சிந்திச்சு பார்த்து இது எப்படி எடுத்துட்டு போய் 26 தேர்தலில் வந்து நான் இந்த எதிரில் நிக்கிற ஆட்கள்லேயே நான் தான் பெரிய ஆளுங்கிறத வந்து காட்டணுமா, இல்ல வந்து இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய சக்தியா மாறணுமா? ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு நெக்ஸஸ் உருவாக்கும். நம்ம கருத்துருவாக்க தளத்துல நமக்கு இல்லாத வெளிச்சங்கள்லாம் பல பல மடங்குல கிடைக்கும். இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம வந்து இது ரீச் ஆகும். ஸோ இது நீங்க என்ன கருதுறீங்க? எப்படி எடுத்துட்டு போலாம் நீங்க கருதுறீங்க? உங்க மனசுல இருக்கக்கூடிய அரசியல் வந்து நீங்க இந்த கருத்துக்களை பதிவிடுங்க. இதை வந்து இந்த ஒரு டிஸ்கஷன் பாயிண்டா மாத்தலாம்னு தான் நான் இன்னைக்கு இதை உங்கள்ட்ட பேசலாம்னு நினைச்சேன். நீங்க யோசிச்சு பார்த்து கருத்துக்களை பதிவிடுங்க. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. வாழ்க வளத்துடன்.